ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கீர்த்தி திருச்சிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மங்கி பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சம்மங்கி பூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ஒயிட் த்ரெட்லேயும் கட்டலாம், பட் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி உள்ளன் த்ரெட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சம்மங்கி பூ எடுத்துக்கோங்க. கீழே ஒரு டைம் சுற்றிட்டு மேலே ஒரு டைம் நார்மலாக ஃபஸ்ட்டு பூ கட்டுற மாதிரி நீங்கள் கட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பூ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து கீழே ரொட்டேட் பண்ணி மேலே ஒரு ரொட்டேட் பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து. ஸோ கீழே ஒரு ரொட்டேட், மேலே ஒரு ரொட்டேட், நாட் மாதிரி போட்டு வருவோம் பூ கட்டுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பூ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. கீழே ஒரு ரொட்டேட், ரெண்டுத்தையும் சேர்த்து பூவோட கீழே ஒரு ரொட்டேட், மேலேயும் ரெண்டு பூவையும் சேர்த்து ஒரு நாட் பூ கட்டுற மாதிரி. எகெயின் இன்னொரு பூ எடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஒரு ரொட்டேட், மேலே ஒரு ரொட்டேட். நம்மளுக்கு எப்படி வரும்னா, அப்படியே கீழேயும் ஒரு அப்படியே லைன் வந்துட்டுருக்கும், மேலேயும் ஒரு லைன் வந்துட்டுருக்கும். ஸோ சம்மங்கி பூ வந்து இப்படி தான் கட்டுவாங்க. உள்ளன் த்ரெட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கட்டுறதுக்கும் உங்களுக்கு உள்ளன் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கட்டலாம். ஒயிட் த்ரெட்லேயும் நான் கட்டியிருக்கேன், பட் கேர்ஃபுல்லாக கட்டணும். ஸோ இதே மாதிரி பூவை வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே ரெண்டுத்தையும் சேர்த்து பூ எப்போதுமே பூ கட்டுவோம் இல்லையா நார்மலாக. ஸோ சேர்த்து மேலே வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பூ கட்டுற மாதிரி கட்டிடணும். ஸோ அவ்வளோதான். இது நான் ஃப்ரண்ட் எதுக்கு வந்து த்ரெட் விட்டேன்னா, அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் மாலை மாதிரி வர்றதுக்காக சேர்த்து வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் முடிச்சு போடுறதுக்காக ஃப்ரண்ட்டில் த்ரெட் விட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படி லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இது கட்டியிருக்கோம். உங்களுக்கு வந்து பூ வந்து ஒரே சைஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த மேலெல்லாம் அப்படியே யூனிஃபார்மாக வரும். பட் நம்மளுக்கு வந்து பூ வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசு இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துடலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய மாலை மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த சம்மங்கி பூவில் கட்டலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் நிறையாவே கட்டிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பூ அப்படியே வச்சுக்கோங்க. கீழே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எப்போதுமே நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி மெத்தடில் வந்து சம்மங்கி பூ எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.